பொங்கல் ஹாலிடேல எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாதுன்னு முடிவோடு இருந்தேங்க. இருந்தாலும் நமக்கான ஆர்டர்ஸ் நமக்கு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி. ஸோ எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் 2.6 சைஸில் ஒரு இதில் ஃபுல்லாக 4 கட் ஃபுல்லாகவே 12 செட்டு கேட்டிருந்தாங்கங்க. கரெக்டாக அம்மா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முந்தின நாள் வந்துருந்துச்சுங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் எல்லாருமே லீவா, சரி ஓகே நம்மளே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, எல்லாத்தையும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டேங்க. ஒரே பாக்ஸ் தான் கொண்டு வந்திருந்தேன். அதுக்குள்ளே எல்லாத்தையுமே வச்சுட்டேன். ஏன்னா ஸ்டோன்ஸும் சொல்லிட்டாங்க அவங்க, கலர்ஸும் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் இதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. வந்துட்டு ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை ரேப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வழியாக ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. ஸோ இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணது மொத்தம் வந்துட்டு நமக்கு ஒரு 12 செட்டு பேங்கிள்ஸுமே ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் சுற்றியிருக்கேன். ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கணும். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்து நீங்கள் பண்ணக்குள்ளே பண்ணுங்கள். இந்த ஒரே பாக்ஸ் தான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சா தான் நம்ம வந்துட்டு இதில் வந்து பேங்கிள்ஸை பண்ணி அப்படியே ஹேங் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த கம் தாங்க, இது ஒரே கம் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கம்மை நம்ம எவ்வளோ பேங்கிள்ஸ், இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாக நமக்கு ஸ்டிக்காக யூஸ் ஆகுதா இல்லை அதிகமாக யூஸ் ஆகுதான்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த கம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசு தான் எடுத்தேன். நான் வந்து த்ரெட்டை வந்து நூல் சுற்றவும் இந்த கம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ க்ளூ பென் நமக்கு தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பென்னு, இது க்ளூங்க. ஸோ இதில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் காமிச்ச மாதிரி கொஞ்சமாக எடுத்து இதில் லோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனு. ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பிளான் படி தான் பண்ண போகிறேன். இப்போ நான் 3 செட்டு தான் எடுக்க போகிறேன். இந்த 3 செட்டை நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 செட்ஸ் ஃபினிஷ் பண்ணாவே வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் எந்திரிச்சு போகிற வேலை இருக்கும். ஸோ இந்த 3 செட்டை தான் இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். ட்ராப்பில் வந்து கிளாஸி கொண்டுங்க. ஸோ மீடியம் சைஸு ட்ராப்பை, ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. பட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் கேட்டிருக்காங்க. டிசைன்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாருங்கள், ட்ராப் எடுத்து இதே மாதிரி நான் ஃபுல்லாக வைக்க போகிறேன். ஃபோர் பேங்கிள்ஸுமே நான் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். வைக்கக்குள்ளே இந்த ட்ராப் வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க, இல்லைங்களா? ஸோ அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த டிசைன் பார்க்கலாம் வாங்க. அடுத்த டிசைன் மேக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன், ஸ்கொயரு 4x4 எடுத்திருக்கேங்க. இது வந்து நல்ல ஒரு ரெட் கலரு. ஸோ மெரூன் கலர் கேட்குறவங்களுக்கும் இது தாங்க பண்ணி கொடுப்பேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ரெட்டு மெரூன் 2 ஷேடுமே இதில் கலந்துருக்க மாதிரி இருக்கும், க்ளாஸி ஃபினிஷில். ஸோ அடுத்தது என்ன தேவைப்படும் அப்படின்னா, இந்த மாதிரி 3x3ங்க. இது எல்லாமே ஏன் கவரில் வச்சுருக்கேன் அப்படின்னா, அம்மா வீட்டுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததே இப்படி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அப்படியே கவராக வச்சுருக்கேன். ஸோ இந்த 4 ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்த செட்டு தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரெட் கலர் எடுத்துக்கிறேன். கம் வந்து ப்ராப்பராக போடுங்க, ஏன்னா வந்து அந்த ஸ்கொயர் வைக்கிறது பிரச்சனை கிடையாது. 3x3 வைக்கிறோம் இல்லைங்களா, ரவுண்ட் ஷேப்பு, அதில் வந்துட்டு ஸ்டோன் எப்பயுமே குட்டி ஸ்டோன் தான் விழுக சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ராங்காக க்ளூ போடணும். இப்போ நம்ம அதை தான் பண்ணியிருக்கோம். நல்லா க்ளூ போட்டாச்சுங்களா? ஸோ பாருங்கள், நல்லா ஸ்கொயர் தான், திருப்பி டைமண்ட் மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ரவுண்டு. நிறைய பேர் முகூர்த்தம் சாரிக்கு இது மேட்சிங்காக பண்ணித்தர சொல்கிறாங்க. ஏன்னா சிம்பிளான செட் இல்லையா, நமக்கு வந்து பட்ஜெட் ரேஞ்ச் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு 4 பேங்கிள்ஸ் தானுங்க. 4 பேங்கிள்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கைக்கு 8 பேங்கிள்ஸாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது முகூர்த்தம் சாரி பார்த்திங்கன்னா, ரெட் கலரில் வரக்கூடிய சாரீஸ்க்கு எல்லாமே ரெட் அண்ட் மெரூன் 2க்குமே இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கைக்கு வந்து 8 பேங்கிள்ஸாக வாங்கிக்கிறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸுமே இருக்கும். ஸோ இப்போ சொல்கிறாங்க, இப்போ இவங்க கொடுத்ததே அப்படி தாங்க. ஒரு சாரீ வந்து ரெட் கலர் சாரீக்கு தான் அதை கஸ்டமைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த
இந்த கலரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெட் வித் கோல்டு கொடுக்கலாம். இப்போ நான் கோல்டு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒயிட் கொடுக்கலாம், நார்மல் குந்தன், இல்லைனா செராமிக்கில் ஒயிட் கொடுக்கலாம், இல்லை பேர்ல் கொடுக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல் செட்டுமே நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். 4 பேங்கிள்ஸும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நேற்று என்னால் இந்த பேங்கிள்லாம் முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன், பட் முடிக்க முடியல. அதுக்குள்ளே நம்ம வீட்டு வேலைகள்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் எந்திரிச்சு போனது தாங்க. மறுபடியும் நைட்டு வெளியே போயிட்டோம், அப்படியே போயிடுச்சு. இப்போ மார்னிங் உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 செட்டு 3.5 செட் தான் முடிச்சிருந்தேன். பேங்கிள்ஸ் தான் முடிச்சிருக்கேன். இன்னும் வந்துட்டு இதை இப்போ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நேரம் நம்ம இப்போ இதை ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது மூன் ஷேப்புங்க, க்ரீன் கலரு. இது வந்து லைட் க்ரீனு க்ளாஸி ஃபினிஷில் நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 சைடு இப்படி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா சாரீக்கு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெட் கலர் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ ரெட் அண்ட் லைட் க்ரீனில் அந்த சாரீ இருந்துச்சுங்க. ஸோ அந்த ரெட்டில் 4ம் நம்ம லைட் க்ரீனில் 4ம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே ஆல்ரெடி நான் 3 பேங்கிள்ஸ் இதில் முடிச்சிட்டேன். இதுதான் வந்து 4th பேங்கிள். ஸோ நல்லா ஒட்டணும் அப்படின்னா நல்லா அப்படி போட்டுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கனாலும் இன்னும் ஸ்ட்ராங்காக ஒட்டும். இப்படி ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க கையில். அப்போ வந்து நம்ம ஸ்டோன்ஸ் விழுகாது. நிறைய பேர் விழுகுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ பாருங்கள், இப்படி பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ்ஸு, அதே மாதிரி இப்படி பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கையில் ப்ரெஸ் பண்ணலைனாலுமே இதுலேயே இன்னொரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். நம்ம க்ளூ பென்லேயே இன்னொரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேப்பில் நான் வந்து இன்னொரு இதை ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ அப்படி எனக்கு ஃபினிஷ் பண்ண கேப் இல்லைன்னா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் கேட்குறீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்களும் பண்ணுவீங்களான்னு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதாங்க நம்ம வைக்க முடியும். இது பேங்கிள்ஸில் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாத்துலேயுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இருக்குது. ஹேர் ஆக்சசரிஸு எல்லாத்துலேயுமே இதை அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேங்கிள்ஸை நம்ம இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த பேங்கிள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ரவுண்டு தான் எடுத்திருக்கேன். பேர்ல் பேங்கிள் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா நான் கோல்டு கலரில் த்ரெட்டை ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேர்லு செராமிக்கில் இல்லை நார்மல் ஒயிட் குந்தன்லாம் பண்ணக்குள்ளே இந்த கோல்டு கலர் த்ரெட்டே நமக்கு நீட்டாக இருக்குங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம், நீட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் 4 mm ரவுண்டு எடுத்திருக்கேன். 3 mm ரவுண்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. சைடெல்லாம் த்ரெட் தெரியும். இது வந்துட்டு 4 mm ரவுண்டு கரெக்டாக இருக்கும் இந்த பேங்கிள்ஸ்க்கு. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அழகாக வச்சிங்கன்னா பேர்ல் பேங்கிள் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். ஓகேங்க, அடுத்தது வந்து இந்த 4 பேங்கிள் செட்டும் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த டைமிங்கை நான் செட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1.25 மணி நேரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 செட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்துட்டு இதோட ஒரு செட்டுக்கு 4 பேங்கிள்ஸு ஆல்ரெடி நான் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து 3 பேங்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு இன்னொரு 15 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது இந்த 4 பேங்கிள்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நான் செட் பண்ண கோலில் இந்த 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த ஐ ஷேப், இது வந்து நான் யூஸ் பண்ணுறது லைட் பிங்க் கலர். ஸோ வந்துட்டு நல்ல ஒரு இந்த ஐ ஷேப்போட சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 8Kங்க. 8K தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ 1 ஹவரில் முடிக்கணும் அப்படின்ற ஒரு கோல் வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 4யுமே முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுப்பேன்.
நான் எந்திரிச்சு போய் வேறு ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து உட்காருவேன். ஏன் அப்படின்னா இதுலேயே ஃபுல்லாக உட்காந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு பேக் பெயின், அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போய்டும். நம்ம உத்து பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே இருக்குது. எப்பயுமே வந்துட்டு ரொம்ப உத்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஐமே நமக்கு வந்து பிரச்சனை ஆகிடும். ஒரு இப்போ நீங்கள் ஒரு 5 minutes ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 or 2 seconds அண்ணாந்து கொஞ்சம் பார்க்கணுங்க. ஸோ இது வந்து எனக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது. இந்த மாதிரி பிரச்சனை நானுமே ஃபேஸ் பண்ணேன். ரொம்ப மயமயன்னு ஆகிடுச்சு. அப்புறம் கேட்டதுக்கு இதுதான் உங்கள் பிரச்சனை. ஏன்னா வந்து நம்மளோட ஸ்டோன் ஒர்க் வந்து நல்லா உத்து பார்த்து தான் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு மாதிரி ஆனதும் சரி ஐயில் தான் ஸ்பெக்ஸ் போடணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க போனேன். ஆக்சுவலி எதுவுமே கிடையாதுன்ட்டாங்க. என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னதுமே அவங்க சொன்ன வார்த்தை இதுதான். ஸோ வந்துட்டு ஒரு 5 minutes ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அண்ணாந்து பாருங்கள். 1 hour ஒருக்கா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டு ஒரு 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்கங்க. ஸோ உங்களுக்குமே அதை சொல்கிறேன். ஸோ நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இப்போ நம்ம புதுசுக்கு வந்து நம்ம உட்காந்து கண்டினியூவாக நீங்கள் ஒர்க் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா ஆர்வத்தில் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து என்னடா இது ரொம்ப கண்ணு மயமயன்னு இருக்குன்னு யோசிக்கக்குள்ளே தான் நம்ம இந்த ஒர்க்னால தான் அப்படின்ற ஒரு மனசு வந்துடும் நமக்கே. ஸோ வந்து நம்ம இதனால தான் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் மாதிரி போயிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு 10 minutes ஆனாச்சும் 1 hourக்கு 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உட்காருங்க. ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாக முடிச்சிடலாம். நான் இந்த எட்க்கு என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த செட்டு பாருங்கள். இது வந்து ஒரு மாதிரி பீச் கலரில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வைக்கிறேன். அப்போ வந்து நம்மளோட த்ரெட்டோட கலருமே நல்லா தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எனக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. கலர்ஸுமே சொல்லிட்டாங்க. பட் இந்த டிசைனுக்கு இந்த கலர்லாம் சொல்ல கிடையாது. எதுக்கு வேணால் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. பட் இந்த டிசைன்ஸ்லாம் எனக்கு வரணும், இந்த கலர்ஸ்லாம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரையாங்கில் நல்லா ஸ்ட்ரைட்டாக வைங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான டிசைன் மாதிரி தெரியுதுங்க. இருக்கிறதே வந்து எனக்கு இது வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ட்ரையாங்கிள் அப்படின்னாவே கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளை ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுல தான் நம்மளோட டாஸ்கே இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே முடிச்சுக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிசைனுக்கு வந்து டைமண்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ப்ளூ கலர். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டி ரெக்டாங்கிள்ங்க, ரொம்ப ஸ்மால் சைஸில் ரெக்டாங்கிள், கோல்டு கலரு. ஸோ த்ரெட்டு வந்து நல்ல ஒரு டார்க் ப்ளூவில் சுற்றியிருக்கேன். மேட் ஃபினிஷில் நான் வந்துட்டு இந்த டைமண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். பாருங்கள், டைமண்ட் எப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ரெக்டாங்கிள். இதே மாதிரி தான் நம்ம மாற்றி வைக்க போகிறோம். ரொம்ப எனக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன டிசைனில் இதுவுமே ஒன்று. நிறைய பேர் விரும்பி கேட்குறது. நான் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஃபைனல் லுக் காமிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டிசைன்ஸ் வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் விரும்புகிற டிசைன்ஸுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒயிட் கலர் ரெக்டாங்கிள் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், நல்ல ஒரு மெரூன் ஷேடு. இதுக்கு வந்துட்டு நான் ஃபுல்லாக எஸ் ஷேப் வைக்க போகிறேன். எஸ் ஷேப் வந்து ஸ்மால் சைஸுங்க, மேட் ஃபினிஷ் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த டிசைனுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் அதிகமாக பிடிக்கும். அதையுமே பார்த்துட்டு ரேட் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த டிசைன்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக குந்தன்ஸ் வந்து நிறையாவே பிடிக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் பிளான் பண்ண மாதிரி செட்ஸை பார்த்திங்கன்னா நான் வந்து 8 செட்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ 4 செட்ஸ் அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்னொன்று முக்கியமாக கவனிக்கிறது, இதை தள்ளி காய வைங்க.
ஸோ அது ரொம்பவே முக்கியம். நல்லா ஒட்டி ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நல்லா காயும் காயாது. நம்மளுக்கு வந்துட்டு அது ஒட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பிடிச்சி இழுக்கக்குள்ளே அந்த ஸ்டோன் வந்து கடைசியாக கலண்டு வந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக அப்படி நம்ம எந்திரிச்சு போகிறோம் தெரியக்குள்ளே, அந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம் தெரியக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் நவுத்தி விட்டு நல்லா ஒரு ஃபினிஷ் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுட்டு போனீங்கன்னா நல்லா காஞ்சிடும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த 4 செட்டு பண்ணி பார்க்கலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய்ங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இந்த 8 செட் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ரிமைனிங் 4 செட்ஸ் இருக்குது. அது இப்போ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த டிசைனுமே பர்சனலாக ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ராப்பு தான் நல்ல அந்த தின்னாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ராப்புங்க. இது நல்ல மெல்லிஸாக இருக்கும். ஸோ அந்த ட்ராப் தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்படி ஒரு சைடு அப்படியே ஒரு சைடு பார்த்து ஆப்போசிட்டில் வச்சுட்டே வாங்க. இதே மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா ரெட்லேயே வந்துட்டு ரெட் ஷேட்லேயே 2 விதமான, ஒன்று கிளாஸி இன்னொன்று மேட், 2க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கு ரெட்டில். ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். அடுத்த டிசைன் பாருங்கள், எல்லோ கலரு டைமண்ட் ஷேப்பாக தான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ டைமண்ட் ஷேப் இப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒயிட்டு, நார்மல் ஒயிட் குந்தனை ரவுண்ட் எடுத்து இப்படி வைக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ண போதும். ஃபஸ்ட்டு டைமண்டு, அடுத்தது 3mm ரவுண்டுங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதே மாதிரி நம்ம ஒரு 4 பேங்கிள்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா டார்க் பர்பிள் இருக்கக்கூடிய த்ரெட்டை சுற்றிருக்கேன். ஐ ஷேப்புங்க. இதில் நான் வச்சுருக்கிறது 6K ஐ ஷேப்பை நேராக வைக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு குந்தன்ஸ் பிடிக்கும். பட் லுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இது. இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 8K வந்து ஸ்லாட்டிங்காக வச்சோம். ஸோ இதுவுமே அப்படி வைக்கலாம். பட் வந்து டிசைனை நான் வேரியேஷன் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிசைன்ஸை கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே சூப்பரான கலருங்க, வைலெட்டு. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள், நான் வந்துட்டு லைட் பர்பிள், இது அதில் டார்க் பர்பிள், இப்போ லைட் பர்பிள். ஸ்கொயர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4x4 மேட் ஃபினிஷ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராப்புங்க, ரொம்ப குட்டி ட்ராப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்படி வைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைனை. இப்போ தான் நானுமே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து கடைசி 12th டிசைனு. இந்த பேங்கிள் ஃபினிஷ் பண்ணால் நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் ஆகிடும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், லாஸ்ட்டில் இந்த பேங்கிள்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நமக்கும் செய்கிறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபுல் பேங்கிள்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு இதை பார்க்கலாம். அந்த ஒரு டப்பா ஃபுல்லாக ஃபெஃபிக்ரிலுமே எனக்கு இந்த பேங்கிள்ஸ்க்கு சரியாக போச்சுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. பாய்.